வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஸ்டேஜ் டிவியின் ஊடாக சமூகத்துக்கு மத்தியில் என்னென்ன அநியாயங்கள் நடக்கிறதோ அந்த அநியாயத்தை தடுப்பதற்கு என்ன வழி என்பது இனங்கண்டு, அதுபோன்று சமூகத்தில் எந்த அடிப்படையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், எந்த விடயத்தில் ஒரு சமூகம் பின்தங்கியிருக்கிறார்கள், எந்த விஷயத்தில் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஒவ்வொரு ஊரிலும் இனங்கண்டு அதுக்கான தெளிவு உரைகளை தொடர்ந்தும் இந்த டிவியினூடாக மக்கள் மத்தியில் முன்வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் தான் அண்மையில் மாபோலியில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. அதில் ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டுவது, கஃன் செய்வது, அதை ப்ராக்டிக்கலாக அந்த சமூகத்துக்கு மத்தியில் எடுத்து கூறப்பட்டு தெளிவு கொடுக்கப்பட்டு அங்குள்ள மக்களே இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்தும் செய்யப்பட வேண்டும், எங்களுக்கு இந்தந்த ஊரில் நீங்கள் செய்து தாருங்கள் என்று அந்த மக்களே பூரிப்படைகிற, சந்தோஷப்படுகிற, இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் செய்யுங்க என்று எங்களே ஆர்வமூட்டுகிற ஒரு நிலையை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது நாங்கள் செய்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் ஒவ்வொரு ஊரிலிருந்தும் எங்களை தொடர்பு கொண்டு எங்கள் ஊரில் நீங்கள் ஜனாசா குளிப்பாற்ற முறை, கஃன் செய்கிற முறையை நீங்கள் செய்து தாருங்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் செய்து கொடுக்கிறோம். அதுபோன்று பாடசாலை மட்டத்தில் பிள்ளைகளுடைய கல்விகளை விருத்தி செய்வதற்கு அந்த எந்த வகையில் அவங்களை மோட்டிவேஷன் செய்ய வேண்டும், அதுக்கான சில வழிமுறைகளை, அதுக்கு தகுதியான ஆசிரியர்களை மையப்படுத்தி அதுக்கான நிகழ்ச்சி நிரல் தொகுக்கப்பட்டு இலங்கை முழுக்க அந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அது இலங்கையில் இருக்கிற அதிகமான மக்களுக்கு தெரிந்திருக்கும், அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த தேவையில்லை. அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்ம இன்றைக்கு இலங்கை முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா விவகாரத்துடைய அந்த ஒரு அடிப்படை என்பது சமூகத்தில் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த காலை நீதிமன்றங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு பேசுகிற பொழுது முஸ்லிம்களுடைய விவகாரத்து அதிகரித்து கொண்டிருக்கிறது, அதை நாங்கள் எப்படி தடுக்க வேண்டும், அதுக்கு என்ன வழி என்று அவர்கள் அங்கலாய்க்கிற, கவலைப்படுகிற, துக்கப்படுகிற, அதுக்கான வழிகாட்டல் எப்படி செய்ய வேண்டும், யாரை வைத்து செய்ய வேண்டும், இன்றைக்கு அது முக்கியமான ஒரு கடமை. இலங்கை முழுக்க அந்த தலைப்பு பேசப்படாமல் இருக்கிறது, அதை தடுப்பதற்கான வழிகள் சொல்லப்படாமல் இருக்கிறது என்று ஏங்கி தவிக்கிற ஒரு நிலையில் ஸ்டேஜ் டிவியினூடாக அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய பெற்றோர்களே, சகோதரர்களே, இந்த காலை நீதிமன்றங்களில் தொடர்பு கொண்டு கேட்குற பொழுது அதில் திருமணம் முடித்து ஒரு நாள், 2 நாள், 10 நாள், 1 மாதம், 2 மாதம் என்று வாழ்க்கையிலே உடனடியாக பிரிவு ஏற்படுகிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அது என்ன காரணம்? திருமணம் முடித்து 1 நாள், 2 நாளில், 10 மாதத்தில், அல்ல 1 வருஷத்தில், அல்லது ஒரு 2 பிள்ளையை கொடுத்த நிலையில், 3 பிள்ளையை கொடுத்த நிலையில், இந்த நிலையில் நடப்பதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் அதை இனங்கண்டு பிரச்சனைகளை தேடி பார்த்து அதுக்கான வழிமுறைகளை நாங்கள் இப்போது கொடுக்கிறோம். அதில் முதலாவது பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த திருமணத்தில் விவாகரத்து நடப்பதற்கான அடிப்படை என்னென்னு கேட்டால், இன்றைக்கு நிறைய இளைய சமுதாயம் தவறான படங்கள், தப்பான படங்கள் பார்ப்பதில், அதில் ஆர்வத்தில் இருப்பதில், அதனால் அவர்கள் இல்லற வாழ்க்கையுடைய அந்த அந்த தகுதி அவர்கள் இழக்க நேரிடுகிறது. அவர்கள் எப்படியெல்லாம் இழக்கிறார்கள்? தொடர்ந்தேர்ச்சியாக அதை பார்ப்பதனால் ஆண்மை குறைபாடு ஏற்படுகிறது. அந்த ஆண்மை குறைபாடோடு திருமணம் நடைபெற்றதுக்கு பிறகு அதனால் அவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக அந்த பெண்ணுடைய சுகத்தை கொடுக்க முடியாமல் அவர்கள் அவதிப்படுகிறார்கள். இதனால் அந்த பெண்மணி, எனக்கு அந்த கணவர் தகுதியற்றவர், அதை சொல்லிக்கொள்ள முடியாமல் அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்றால் பல பிரச்சனைகளை வீட்டில் போட்டு அது சொல்ல முடியாமல் கடைசியில் ஒரு என்ன பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று ரகசியமான முறையில் அந்த பெண்ணிடத்தில், அந்த பிள்ளையிடத்தில் பேசுகிற பொழுது இன்னென்ன காரணம் என்று அந்த பிள்ளை வெளிப்படையாக சொல்லிவிடுகிறது. அண்மையில் ஒரு டிவோர்ஸுக்கான காரணம் என்னென்று கேட்டால், திருமணம் முடித்து ஓரிரு வாரங்களில்
அது வந்து அந்த பெண்மணி வந்து இந்த கணவர் தேவையில்லை என்று சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனே என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுதோ, அந்த கணவன் வந்து அந்த அந்த இளைய ஒரு இளைஞன் 22, 23 வயது இளைஞன் மனைவிடத்திலே நெருங்குகிற பொழுதோ உடனடியாக வந்து அவருக்கு வந்து வெளியேறுகிறது, இந்திரியம் வந்து வெளியேறுகிறது. அப்போ இதனால் வந்து தாம்பத்தியம் நடைபெற முடியவில்லை. இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இவர் தொடர்ந்தேர்ச்சியாக வந்து தவறான படங்களை, செக்ஸுவல் போன்ற அந்த படங்களை பார்த்ததன் விளைவு அவர்கள் நெருங்க முடியாமல், அது நெருங்குகிற நேரத்திலே வந்து அது வெளியேறுகிற அவுட் ஆகிற ஒரு நிலையை தான் காரணமாக இருந்திருக்கிறது. எனவே இந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம எப்படி வந்து தவிர்க்கணும் என்றால், உண்மையில் இளைய சமுதாயத்துக்கு அதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். எப்படி தெளிவுபடுத்த வேண்டும்? இந்த படங்களை பார்க்காதீர்கள், இதனால் உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால் தான் அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் வலா தக்ரபு ஜினா, ஜினா பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அழகாக இஸ்லாம் சொல்கிறது. அப்போ நெருங்காதீர்கள் சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், அதை நெருங்குவதன் ஊடாக வந்து இன்னென்ன பாதிப்பு இருக்கிறது, இன்னென்ன தவறு இருக்கிறது. நாளைக்கு நீங்கள் ஒரு ஆண்மை இழந்து ஒரு தகுதியற்ற ஒரு ஆணாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எனவே அதுக்கான இன்றைக்கு மருத்துவம் இருக்கிறது. அதுக்கான மருத்துவம் செய்து அதை குணப்படுத்தக்கூட முடியும். ஆனால் குணப்படுத்துவதற்கு முன்னாலேயே அந்த பெண்மணி வேற முடிவு எடுத்து விடுகிறார். அதனால் திருமணம் முடித்து ஓரிரு வாரங்களிலே அது நடைபெறுதுன்னு கேட்டால், இதை தடுப்பதற்கு என்ன வழி? முதலாவது வழி, அந்த இளைஞன் தவறான படங்களை, தப்பான படங்களை பார்ப்பதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது முதலாவது அம்சம். இதனால் ஒன்று என்ன தெரியுமா, அவர் காசை வந்து வீண்வரையும் செய்கிறார். ஒரு டேட்டா அதுக்கு போட வேணும் தானே. அந்த 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 டேட்டா போடுகிற அந்த சல்லி வந்து ஒரு தவறான காரியத்துக்கு, தப்பான காரியத்துக்கு பயன்படுத்துகிறார். இதுக்கு மறுமையில் அவர் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். எனவே இது ஒரு பகுதி. இரண்டாவது, அந்த அந்த பெண்ணிடத்தில் இவர் என்ன செய்கிறார் தெரியுமா, அந்த செக்ஸுவல் அந்த படங்களை பார்த்துவிட்டு அதில் இருப்பது போலே தனக்கு நடைபெற வேண்டும். அப்போ எந்த அளவுக்கு நான் சொல்வதற்கு வாய் கூசுகிறது, அது மாதிரியே நீ வந்து என்னோட நடந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்மணி வந்து அடம்பிடிக்கிற பொழுது, இல்லை என்னால் முடியாது, இந்த அருவருப்பான காரியத்தை வந்து என்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகிற பொழுது 2 பேருக்கு மத்தியிலே வாய் தகராறு ஏற்படுகிறது. கடைசியில் அந்த பெண்மணி முடிவெடுக்கிறாள், என்னை வந்து இந்த மாதிரி வலுக்கட்டாயப்படுத்துகிறார், இந்த மாதிரி செய்ய தூண்டுகிறார், அது என்னால் அது செய்ய முடியாது. எனவே இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால், இது போன்ற படங்கள் என்பது இவரை அந்த வலுக்கட்டாயப்படுத்த வைத்து, அந்த பெண்மணி வந்து இந்த கணவர் தேவையில்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு காரணம் அறிக்கையாக இருந்தால், எனவே இந்த படங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், இல்லாமாக்கப்பட வேண்டும், ஓரங்கட்டப்பட வேண்டும். அதிலிருந்து இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். இதனால் வந்து மறுமையிலும் உங்களுக்கு கேடு இருக்கிறது, உலகத்திலும் உங்களுக்கு கேடு இருக்கிறது. 2 கேட்டையும் நீங்கள் செய்யக்கூடாது. உங்களுக்கு திருமண வயதை நீங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உடனடியாக திருமணம் முடிக்கிறோம். நபிகள் நாம் சொல்லுகிறார்கள், மனிஸ்ததா மின்கும் அல் பாஅத் ஃபல்யதஸவ்வஜ். யாரும் உங்களுக்கு சக்தி இருக்கிறதா, அப்போ திருமணம் முடியுங்க. அவங்களோட பார்வைகளை கட்டுப்படுத்த முடியும், உங்களுடைய கற்பை பாதுகாத்து கொள்ள முடியும். எனவே அதுக்கு தான் இஸ்லாம் திருமணத்துக்கான வழிமுறை வைத்திருக்கிறது. ஏன் நீங்கள் தப்பான வழியினூடாக நீங்கள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்ய பார்க்கிறீர்கள்? அதனால் பாரிய விளைவு ஏற்படுகிறதே. இது முதல் பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இரண்டாவது பகுதி, டிவோர்ஸுக்கான காரணம் என்பது, இன்றைக்கு இலங்கையில் இளைய சமுதாயம் ஐஸ் போதைக்கு அடிமைப்பட்டு அதனால் வந்து ஆண்மையை இழந்திருக்கிறார்கள். ஆண்மை இழக்கிற பொழுது அப்போ திருமணம் முடித்து வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒரு மனைவியோடு எப்படி வாழ வேண்டும், எப்படி கஷ்ட நஷ்டங்களை வந்து பேசிக்கொள்ள வேண்டும், அது போன்ற எதுவுமே தெரியாத நிலையில் அவருடைய முழு சிந்தனையும் எதுக்குன்னு கேட்டால், நம்ம வந்து இன்றைக்கு போதையில் மூழ்க வேண்டும், ஐஸ் அடிக்க வேண்டும், அதுக்கு சல்லி எப்படி சேர்ப்பது, கடைசியில் கையில் பணமில்லா விட்டால் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு மனைவியுடைய நகையை விற்கிறது அல்ல களவெடுக்கிறது, இது போன்ற காரியங்கள் ஈடுபடுகிறது. இந்த மாதிரி காரியங்களினால் அப்போ திருமணம் முடித்த அந்த பெண்மணி வந்து அவதிப்படுகிறாள். என்னையை வந்து ஒரு ஐஸ் போதைக்கு உள்ளாக்கப்பட்டவனை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்று என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த பெண்மணி ஏங்கி தவிக்கிறார், கவலைப்படுகிறார். ஆனால் என்ன சொல்கிறான் தெரியுமா,
திருமணம் முடிக்கிற பொழுது உண்மையில் இப்படிப்பட்ட ஆம்பளையாக இருந்தால் இனங்காட்ட வேணுமா இல்லையா, சொல்ல வேணுமா இல்லையா, அதை மறைக்கிறார்கள். கேட்ட சொல்லுகிறார்கள், திருமணம் முடித்த பிறகு திருந்துவான். திருமணம் முடித்த பிறகு திருந்துவான். அவள் திருமணம் முடித்து வைக்கிறீர்களே, பாதிக்கப்படுவ அந்த பெண்மணி 22, 23 வயது உள்ள அந்த இளமையுள்ள அந்த பெண்மணி பாதிக்கப்படுகிறாள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதுபோன்ற இளைய சமுதாயம் அதில் தொடர்ந்தேச்சியாக போதைக்கு அடிமைப்பட்டிருந்தால், ஐஸுக்கு அடிமைப்பட்டிருந்தால் அவர்களை இனங்கண்டு திருமணம் நடத்தி வைப்பதை நாங்கள் தடுக்க வேண்டும். இது நபிகள் காலத்தில் இது போன்றவர்கள் இனங்காட்டிருக்கிற ரசூலுல்லாஹ். ஒரு பெண்மணி அந்த அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 2 பேர் திருமணம் கேட்டிருக்கிறான்னு சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா, 2 பேருடைய குறைகளை சொல்லுகிறார்கள், இப்போ நீ முடிவு எடுத்துக்கோ. ஒருத்தர் யாருன்னு கேட்டால் எடுத்த கம்பை கீழே வைக்க மாட்டார், கட்டுமையான கோபக்காரர். இன்னொருவர் யாருன்னு கேட்டால் அவர் ஒரு கஞ்சன், காசியே இழக்க மாட்டார். எனவே இவர் உங்களுக்கு ஒன்று திருமணம் முடிப்பதற்கு தகுதியான ஆம்பளையா நீ முடிவெடுத்துக்கோ என்று அந்த குறைகளை சொல்லுகிறார்கள். ஏன் சொன்னார்கள் என்றால், நாளைக்கு அந்த குடும்பம் பிரிஞ்சு விடக்கூடாது. நான் அதை மறைத்திருந்தால் நாளைக்கு அந்த குறை தெரியப்பட்டால், எனக்கு தெரிஞ்சியும் கூட ரசூலை மறைத்தார்களே, இப்போ நான் நடுத்தெருவில் நிற்கிறேனே, நான் டிவோர்ஸ் ஆகி நிற்கிறேனே, விவாகரத்து பண்ணி நிற்கிறேனே என்று நாளைக்கு நம்மளை அந்த பெண்மணி திட்டிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அப்போ நம்ம ஊரில் நம்ம கிராமத்தில் திருமணம் முடிக்கிற பொழுது 22, 23, 25 வயதாக இருந்தாலும் நாளைக்கு திருமணம் முடித்த பிறகு திருந்துவார் என்ற ஒரு அடிப்படையை நீங்கள் எடுக்காதீர்கள். அவன் திருந்தினால், அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தால் அப்போ நீங்கள் அந்த முடிவு எடுக்கலாம். இல்லை அவன் குடிச்சு கொண்டு தான் இருக்கிறான், ஐஸுக்கு அடிமைப்படுத்த இருக்கிறான், போதைக்கு அடிமைப்படுத்த இருக்கிறான்டா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக மறைத்தால் நாளைக்கு அந்த பெண்மணியுடைய அந்த கவலைக்கும் துக்கத்துக்கும் அதனுடைய சாபத்துக்கும் இந்த குடும்பம் உள்ளாக்கப்படும். அதுக்கு யார் ஒத்துழைத்தார்களோ அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். அப்போ இதுக்கு என்ன வழி? போதையற்ற ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். ஐசி அடிக்காத ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். கஞ்சாவுக்கு அடிமையாகாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். நபிகள்லாம் என்ன சொல்கிறார்கள்? திருமணம் முடிக்கிற பொழுது பேசிக்கான செய்தியாக ஒரு மார்க்கமுள்ள பெண்ணை தேர்வு செய் என்றால், பெண்ணுக்கு மட்டுமில்லை ஆணுக்கு செய்துதான். மார்க்கமுள்ள ஆணை நீ தேர்வு செய், இல்லாவிட்ட தரிபத் ஏதாக், உன்னுடைய வாழ்க்கை என்பது நாசமாகி போய்விடும், உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடும் நபிகள்லாம் சொல்லுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் அடிப்படையான செய்தியாக மார்க்கம் இருக்க வேண்டும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் மார்க்கம் இருக்க வேண்டும். இல்லாத பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை பிளவு ஏற்படும், பிரிவு ஏற்படும், மகிழ்ச்சி இழக்கப்படும், சந்தோஷம் இழக்கப்படும். எனவே அப்போ டிவோர்ஸை குறைக்க வேண்டுமாக இருந்தால், விவாகரத்தை குறைக்க வேண்டுமாக இருந்தால், போதையற்ற ஒரு இளைய சமுதாயத்தை, தூய்மையான ஒரு சமுதாயத்தை, இறைவனை அஞ்சுகிற ஒரு சமுதாயத்தை, இறைவனோடு தொடர்புள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதுதான் இன்றைய கால சூழ்நிலையில் முக்கியமான பகுதி என்பதை ஒவ்வொரு கிராம தலைவர்களும் புத்திஜீவிகளும் அந்த சமூக ஆர்வலர்களும் அதை இனங்கண்டு அதுக்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். ஒவ்வொரு கிராமமாக அது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்று இது 3வது பகுதி. அடுத்த பகுதி என்னென்னு கேட்டால், திருமணம் முடிக்கிற நேரத்தில் பிரச்சனைக்கான காரணம் என்ன காரணம் என்றால், இன்னொரு பிரச்சனை, திருமணம் முடித்ததுக்கு பிறகு அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு எப்போவுமே கணவன்ற சொல் பேச்சு கேட்காமல் தன்னுடைய குடும்பத்துடைய பேச்சு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்து. கணவன் ஒன்று சொல்லுவார், ஆனால் கணவனுடைய சொல் பேச்சு நான் கேட்க மாட்டேன். அதுக்கு மாற்றமாக வாப்பா சொன்னால், அதுக்கு மாற்றமாக உம்மா சொன்னால் அதைத்தான் நான் கடைபிடிப்பேன் என்று. இப்போ திருமணம் முடிச்சிட்டால் அங்கே நாம் யாருக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும்? அவர் தான் உனக்கு உழைச்சி போடுகிறார், உனக்குரிய எல்லா தேவைகளையும் அவர் செய்து தருகிறார். இப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கணவனுக்கு தானே கட்டுப்பட வேண்டும். இல்லாவிட பிரச்சனை தான் செய்யும். எனக்கு கட்டுப்படாமல் நீங்கள் வாப்பா கட்டுப்படுறீங்க, உம்மா கட்டுப்படுறீங்க, நானா கட்டுப்படுறீங்க. ஒரு வீட்டுக்கு போகணுமா, உடனடியாக கால் பண்ணிமா, வாப்பா நீங்கள் வாங்க நான் வீட்டுக்கு போகிறேன், வாப்பா வாங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல முன்னால் கணவன் சொல்லணுமே. அப்போ நினச்ச மூப்பில் வீட்டுக்கு போகிறது, வீட்டுக்கு கணவன் பார்ப்பார், என்ன தெரியுமா, மனைவியை காணல, உடனே கால் பண்ணி பேசு, நான் வீட்டுக்கு போயிட்டேனே, உம்மா என்னை கூட்டி போய்த்தாங்க,
வாப்பா என்னை கூட்டி போய்த்தாங்க, என்ன செய்யலான்னு கேட்டால் அந்த முடிவை அந்த பெண்மணி சொல்கிறார். எனவே இது மாதிரியான முடிவுகள் என்பது அந்த குடும்ப வாழ்க்கையில் அது வந்து பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு மனைவியாகிறவள் கணவனுக்கு கட்டுப்பட கூடியவளாக, எல்லா விடயங்களுக்கும் வந்து ஒத்துழைக்கக்கூடியவர்களாக, அந்த கணவனுடைய திருப்திக்கு வந்து இந்த பெண்மணி காரணியாக இருக்க வேண்டும். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருகிற பொழுதோ வீட்டுக்கு போனால் எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், வீட்டுக்கு போனால் சந்தோஷம் கிடைக்கும், அந்த பெண்மணி வந்து எனக்கு கஷ்டங்களை நீக்குவாள், எனக்கு துன்பங்கள் நீக்குவதற்கு சில காரணங்களை சொல்லுவாள், ஐடியாக்களை சொல்லுவாள், ஆனால் வீட்டில் தான் எனக்கு திருப்தி இருக்கிறது என்று ஒரு மனைவியிட்ட போய் ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடிய கணவனாக, கஷ்ட நஷ்டங்களை சொல்லக்கூடிய ஒரு கணவனாக ஒரு பெண்மணி மாற்றுகிற பொழுது, பெண்மணியை ஒத்துழைக்கிற பொழுது இந்த பிரச்சனைகள் குறைகிறது. இதனால் விவாகரத்து குறைகிறது, மகிழ்ச்சியான குடும்பமாக அது மாறி விடுகிறது. இதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது பெண்கள் தரப்பில் நடைபெறுகிற மிஸ்டேக், அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீட்டில் சில பெண்கள் வந்து வெளியேறி செல்லுகிற பொழுது அவர்கள் தன்னை அலங்கரித்து வாசனை திரவியங்கள் பூசி, எந்த அளவுக்கு வாசனை திரவியங்கள், விலை கூடிய வாசனை திரவியங்கள் வாங்க அதை பூசிக்கொண்டு அவர்கள் வெளியேறி செல்வார்கள். ஆனால் வீட்டிலே இருக்கிற பொழுது அவர்கள் ஒரு அசிங்கமான தோற்றத்தில், அருவருப்பான தோற்றத்தில், அல்லது வந்து அந்த அந்த உடுப்பு கூட துருவாடை வருகிற நிலையில், ஒரு வீட்டு வேலை செய்கிற பொழுது துருவாடை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த வாசனை அந்த துருவாடையோடைய என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு கணவன்ட்டு நெருங்கிறது, அதுபோன்று தன்னை அலங்கரித்து கொள்ளாமல் இருக்கிறது, வெளியே போன 4 பேருக்கு அலங்கரிக்கிறது. அப்போ இது மாதிரி காரணங்களும் வந்து ஒரு விவாகரத்துக்கான காரணம். வீட்டில் வந்து மனைவி கிட்ட போக முடியலை, நெருங்க முடியலை, அவள் வந்து வீட்டில் வந்து அலங்கோலமாக இருக்கிறாள், தன்னை திருப்திப்படுத்துகிற வகையில் நடந்து கொள்கிறாள், அடுத்த ஆம்பளைக்கு தன்னை காட்டிக்கொள்கிறாள், சொந்த கணவருக்கு காட்ட மறுக்கிறாள். அந்த எல்லா வகையான ஆடைகளையும் நான் வாங்கி கொடுக்கிறேன், என்னை பார்த்து ரசிப்பதற்கல்ல, அடுத்த ஆம்பளை பார்த்து தன்னை வந்து ரசிக்க வேண்டும், பூரிப்படைய வேண்டும். அடுத்த பெண்கள் தன்னை பார்த்து அழகான ஆபாயா, அழகான ஆடை எங்கே வாங்கினீங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க என்று அடுத்தவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, அடுத்தவர் சொல்லுகிற வார்த்தையை வச்சு பூரிப்படைவதற்காக வேண்டி, அதை வச்சு சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி இன்றைக்கு அந்த சில பெண்கள் நடந்து கொள்கிறார்கள். எனவே இதனால் அந்த கணவன் பாதிப்பு இருக்கிறான், கவலை அடைகிறான். வீட்டில் வந்து அந்த இல்லற தேவை என்பது தேவையில் தூரப்படுத்தப்படுகிறான். ஒரு கணவன் ஒரு மனைவியிடத்தில் செல்லுகிற பொழுதும் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு இல்லற தேவைக்கு அடிப்படை வந்து பெண் அதுக்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டுமே. அதுக்கு ஏற்ற வகையில் இருந்தால் தானே வந்து அந்த கணவன் நெருங்குவான். அப்போ அதனால் வந்து வெளி உலகத்தை வேறு பெண்களை நாடி அந்த ஆண்மகன் செல்லுகிறான். இது கேள்விப்படுகிற பொழுது அங்கே பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால் டிவோர்ஸாக விவாகரத்தாக மாறுகிறது. இதுக்கு காரணம் பெண் தானே. அப்போ ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற வகையில் தான் இருக்க வேணுமா இல்லையா? தன்னை கணவனுக்கு மட்டும் அலங்கரிக்க வேணுமா இல்லையா? எனவே இது வந்து இந்த சமூகத்திலே ஒரு திருமணம் முடிக்கிற அந்த பெண் குழந்தைகளுக்கு சொல்லப்பட வேண்டும், எடுத்து கூறப்பட வேண்டும், எடுத்து சொல்லப்பட வேண்டும். இதுதான் இது எடுத்து சொல்லப்படுகிற பொழுது, இந்த தவறுகள் மாற்றப்படுகிற பொழுது, வீட்டிலே கணவனுக்குத்தான் என்னுடைய அனைத்துமை என்று அந்த பெண் மாறுகிற பொழுது அங்கே மகிழ்ச்சியான குடும்பமாக, சந்தோஷமான குடும்பமாக மாறும் என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாவுடைய முதல் மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் வந்து தன்னோட கணவனை எப்படி மகிழ்வித்தார்கள், எப்படி சந்தோஷப்படுத்தினார்கள். ஹதிஜா ரலி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கணவன் வந்து ஒரு குகையில் போய் தனியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கிறாள். உணவு, தண்ணீர், எல்லா ஏற்பாடையும் செய்து கொடுக்கிறாள். ஆனால் ஒரு நாள் திடீரென்று மலக்கு வந்து ஓதுவீராக கட்டி அணைத்து சொல்லுகிற பொழுது, சில ஆரம்பத்தில் எனக்கு ஓத தெரியாது, பிறகு சில வசனங்களை ஓதுகிறார். திடீரென்று அவர் சென்று விடுகிறார். ஆனால் வீட்டை வந்து என்னை போர்த்தி விடுங்கள், என்னை போர்த்தி விடுங்கள் சொன்ன பொழுது, அப்போது எப்படிப்பட்ட அற்புதமான வரிகளை கொண்டு அவனுடைய உள்ளத்தை மகிழ்விக்கிறாள் அந்த பெண்மணி. என்ன சொல்கிறாள்? அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ் என்னை கைவிட்டான என்று நினைக்கிறார்கள். சொன்னார்கள் மனைவி, அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான்.
ஏனென்றால் நீங்கள் அடுத்தாக்களுக்கான உதவி செய்கிறீர்கள், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு மட்டும் நீங்கள் உழைக்கவில்லை, ஆனால் மற்ற மக்களுக்கு சேர்த்து நீங்கள் உழைக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை, நல்ல குணமுள்ள மனிதரை உங்களை எப்படி அல்லாஹ் கைவிடுவான்? நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இதுக்கு நம்ம என்ன நடந்தது என்று வாங்க போகும். என் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் நாங்கள் பேசுவோம், அவர்கிட்ட போய் நாங்கள் கதைப்போம் என்று அந்த கணவனை கையில் இழுத்து கொண்டு அங்கே அந்த இடத்துக்கு போய் அது தீர்வு கேட்கிறார்கள். அதுக்கான தீர்வு அங்கே கிடைக்கிறது. யார் வந்தது என்று அறிந்து கொள்கிறார்கள். முன்னே வேதங்களை படித்த கற்றறிந்த வரக்கா பின் நௌஃபல் இடத்தில் சென்று நடந்த தகவலை சொல்லி அவர் முன்னே வேதங்கள் படித்த சில ஐடியாக்களை சொல்கிறார். அதை வைத்து புரிந்து கொள்கிறார்கள். ஒரு ஒரு மனைவி ஒரு கணவனோடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கவலையோடு வீட்டுக்கு நெருங்கிற பொழுது ஒரு கவலையை துடைக்கிற பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் அது பிணக்குகளை குறைத்து, விவகாரத்தை குறைத்து, மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருப்பதற்கு இந்த வரலாற்று செய்தி எங்களுக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. இது பெண்கள் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பகுதி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்த பகுதி, இப்போ குடும்பத்துக்கு மத்தியிலே பிரச்சனை வருகிற பொழுது, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வருகிற பொழுது அதை குடும்ப அங்கத்தவர்கள் என்ன நிலைப்பாடு இருக்க வேண்டும்? இந்த பிரச்சனை இதை எப்படி நம்ம ஒன்றுபடுத்த வேண்டும், ஒன்று சேர்க்க வேண்டும், அவங்களை பிரிஞ்சு விடாமல் என்ன வழி செய்ய வேண்டும், அதுக்கு என்ன வழி என்று அவருடைய முழு சிந்தனைகளும் அதை பிரிக்கிற எண்ணத்தோடு, ரெண்டு பேரையும் பிரித்து விட வேண்டும் என்ற தவறான எண்ணத்தோடு சுயநலமாக நடந்து கொள்கிற முறையை நான் கையாண்டு விடக்கூடாது. அவர் நல்ல உழைக்கிற உழைப்பாளியாக இருப்பார். இப்போ அந்த ஆண் குடும்பத்தை சார்ந்தவர் நினைப்பார்கள், இதை பிரித்து விட்டோம் என்றால் அந்த எல்லா சல்லியும் சலரியும் சம்பளம் எங்களோட வீட்டை நோக்கி வந்துவிடும். எனவே அப்போ நம்ம இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுக்கு ஐடியாக்களை எப்படி கொடுக்க வேண்டும், தடுப்பதற்கு என்ன வழி, அதை பிரிப்பதற்கு என்ன வழி, பிரிந்து செல்வதற்கு என்ன வழி, அதை நம்ம எப்படி தூண்டுவது, அது அந்த பெண்ணிடத்தில் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி தூண்ட முடியும், என்னென்ன பொய் காரணங்களை சொல்ல முடியும், பொய்யான காரணங்களை, இல்லாத காரணங்களை, அவதூறான காரணங்களை சொல்ல வைத்து, பெண்கள் மூலமாக சொல்ல வைத்து, அப்போ அதனால் ஆணுக்கு மனசை உடைக்க வைத்து, இதனால் அந்த குடும்பம் பிரிக்க முனைகிறதே. எனவே இது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய உளர் ரீதியான அவன் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறான் என்றால் அந்த உளர் ரீதியான பாதிப்புக்கு இந்த குடும்பம் இருக்கக்கூடாது. அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இரண்டு பேர்களை ஒன்று சேர்க்கிற வகையில். ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமான காரியம் என்ன தெரியுமா? கணவன் மனைவியை பிரிப்பது தான் மிகப்பெரிய விருப்பமான காரியம். என்ன காரியத்தை செய்து வந்தாலும் ஷைத்தான் அருகிலே கொண்டு போய் யாரை வைக்கிறான் தெரியுமா? யார் கணவன் மனைவிக்கு மத்தியில் யார் பிரிவினை ஏற்படுத்தின காரியத்தை செய்தார்களோ அவர்களை கொண்டுதான் பக்கத்தில் அருகிலே வைத்து மகிழ்ச்சி அடைக்கலாம். அந்த காரியத்துக்கு துணை போகின்ற குடும்பங்களாக இருக்கக்கூடாது. ஷைத்தானுக்கு ஒத்தூதுகின்ற குடும்பங்களாக இருக்கக்கூடாது. ஷைத்தானுக்கு சந்தோஷப்படுத்துகிற குடும்பங்களாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு சேர்த்து வைக்கிற, இரண்டு பேரும் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற, சுயநலம் இல்லாமல் ஏற்படுத்துகிற குடும்பங்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சமூகத்தில் சில குடும்பங்கள் அப்படி அல்ல. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஊதி பெருப்பித்து அதை பூதகரமாக்கி இல்லாத பொய்யான அவதூறுகளை சொல்லி அந்த குடும்பங்களை பிரிக்கிற ஒரு சைத்தானியத்தான வேலைகளை பார்க்கிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும், இல்லாமக்கப்பட வேண்டும். இது முதல் பகுதி என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில பகுதிகளை நாங்கள் அடுத்த தொடரில் நாங்கள் அறியிருக்கிறோம்.